வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் நம்ம கேட்போம், சார் நான் காதலில் தோத்து போயிடுவேனா காதலில் ஜெயிச்சிருவேனா? இது நிறைய பேரினுடைய கேள்வி. காதல் என்பது புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காதல், புனிதமான காதல் ஜெயிக்குமா தோக்குமா? இது நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும். ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல காதலை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். காதலை சொல்லக்கூடிய இடம் ஜாதகத்துல 5ஆம் இடம். இந்த காதலை விரிவுபடுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய். அது செவ்வாய் புதனை பார்வை செஞ்சா புஷ் பண்ணும், காதல் வராட்டா கூட காதல் பண்ண வச்சிரும். ஆனால் அந்த புதன் 5ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டு குரு சுக்கிரன் பார்வை பெற்றிருந்தா அந்த காதல் ஜெயிச்சிரும். 5ஆம் இடம் 9ஆம் இடத்தையுடைய பார்வை கிடைச்சா காதல் ஜெயிச்சிரும். இதுல நிறைய பேர் காதல் விழுந்து காதல் பண்றான். சார் லவ் பண்றான், நான் காதலை ஜெயிக்கணும், நீ தான் எனக்கு உயிர், ஆனா தோத்து போயிடுது. இந்த காதல் தோல்விக்கான காரணம் எங்க இருக்கிறதுனா, இந்த கேதுவோடு புதன் சேர்க்கிற போது, 5ஆம் இடத்து அதிபதியோடு கேது சேர்க்கிற போது, அதை எந்த வகையிலாவது சந்திரனின் தொடர்பு படும்போது காதலால் மன சஞ்சலப்படுகிறான், அசிங்கப்படுகிறான், அவமானப்படுகிறான், காதல் தோல்வியை சந்திக்கிறான். ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் என்பது இந்த காதல் தோல்வி. ஒரு குறிப்பிட்ட வயசுல இந்த காதல் அப்படியே என்னமோ சொன்ன மாதிரி இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தோல்வியை சந்திக்கிற போது வருகின்ற வலி இருக்கு இல்லையா, அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த வலியை பத்தி நம்மளால சொல்ல முடியல. இந்த காதல் தோல்விகள் ஏற்படும்னு தெரிஞ்சும் நாம திரும்ப அந்த காதல் வலையில விழுகிறத நிறுத்திட்டு அதுக்கு ஒரு சரியான நிலையை நோக்கி பயணிக்கிறது சிறப்பு. நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வியும் அப்படித்தான். சார் நான் காதலில் ஜெயிச்சிருவேனா, எனக்கு காதல் கை கூடுமா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜா, எனக்கு லவ் மேரேஜ் ஜெயிக்குமா எல்லாம் நிறைய கேட்பாங்க. நம் ஜாதகமே அதற்கான விடையையும் வைத்திருக்கிறது. நமது ஜாதகமே அதற்கான காரணத்தையும் சொல்கிறது. காதல் வலி என்பது கடுமையானது. அது உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் இல்லை, எல்லா மக்களுக்கும் வந்துதான் போகும். பார்க்கலாம்.